வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இன்று இரவுக்குள் முடிவெடுக்க ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. இல்லையெனில் நாளை கடும் தீர்ப்பு வழங்கப்படும் என தலைமை நீதிபதி எச்சரிக்கை. நீதிமன்ற உத்தரவை மீறி பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என எப்படி கூற முடியும்? ஆளுநர் என்ன செய்கிறார் என அவருக்கு தெரிகிறதா எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரி கேள்வி. பொன்முடி விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடுகளை நியாயப்படுத்த விரும்பவில்லை என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதம். ஆளுநருக்கு தகுந்த அறிவுரை வழங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். பொன்முடி விவகாரத்தில் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கொட்டு கொட்டியுள்ளது. தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது எஸ்பிஐ. முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் அளித்துள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் பாஜக சார்பில் 20 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்ய அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்டோர் டெல்லி பயணம். தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் 4 இடங்களில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை விளக்கம். பாஜக கூட்டணியில் OPS அணிக்கு தொகுதி இல்லை என தகவல். தேர்தல் நிலைப்பாடு குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. இறுதி முடிவை விரைவில் அறிவிப்பார் என தகவல். டெல்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் தொடக்கம். தமிழ்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்ய ஆலோசனை. வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை முறியடிக்கும் வகையில் ஆன்லைன் பரப்புரை அவசியம். திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. அதிமுகவில் 40 தொகுதிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவு. தேமுதிக உட்பட 3 கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 33 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக. மேலும் 17 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிம்லா முத்துச்சூழன், தனபாலின் மகன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்தை கைது செய்ய மத்திய அரசுக்கு செல்வாக்குமிக்க வேட்பாளர் ஒருவர் தொடர்ந்து அழுத்தம் தருவதாக அமைச்சர் துரைமுருகன் புகார். ஆண்மையாக இருக்கிறவர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என வாரிசு அரசியல் குறித்த கேள்விக்கு பதில். தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் பிரேமலதாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விஜயகாந்த் நினைவிடத்தில் இருவரும் மரியாதை செலுத்தினர். விக்சித் பாரத் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டதால் தேர்தலுக்கு பணம் செலவழிக்க முடியவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜனநாயகமே இல்லை என ராகுல் காந்தி தாக்கு. 20% of India votes for us and we are not able to pay 2 rupees for anything, right? And it has been orchestrated. அரசியல் அங்கீகாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை கூட்டணி பேச்சுவார்த்தையில் நெருக்கடி ஏற்படும் போதுதான் உணர முடிகிறது. நியூஸ் 8 ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் மனம் திறந்த விசிக தலைவர் திருமாவளவன். பொலிட்டிக்கல் ரெகக்னிஷன், ஒரு அரசியல் அங்கீகாரம் என்பது
பேச்சுவார்த்தையிலேயே, கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே ஒரு நெருக்கடி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை வீடு மற்றும் தந்தையின் காரில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக தகவல். விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கூட்டணிக்கு வராததால் பாஜக மிரட்ட பார்க்கிறது என நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் புகார். அமையவில்லை என்பதற்காக எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் எல்லாமே கையில் வச்சிருக்குங்க. அதை வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாதுங்க. கூட்டணி கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஷோபா மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு என பேசிய விவகாரத்தில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து காவல்துறை நடவடிக்கை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற டெல்லி முதலமைச்சரின் கோரிக்கை நிராகரிப்பு. மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு செய்யும் விவகாரத்தில் தனது மனுவையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தற்போது OPS ஆதரவாளர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்திருந்த நிலையில் தற்போது இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு செய்யும் விவகாரத்தில் தனது மனுவை மட்டுமே கருத்தில் கொண்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என OPS ஆதரவாளர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார். கட்சி உடைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தனது மனுவில் புகழேந்தி குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை அருகே இலுப்பூரில் உள்ள அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் 9 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அமலாக்கத்துறையினுடைய சோதனை எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இவர் தற்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் உள்ளாரு. மேலும் இந்நிலையில் இவர் அதிமுக அமைச்சரவையில 8 ஆண்டுகள் காலம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நிலையில அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே ஊழல்கள், முறைகேடுகள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து இருந்தது. குறிப்பாக பார்த்தா கடந்த 2017ஆம் ஆண்டு இவர் அமைச்சராக இருந்த போது இவரது வீடு உள்ளிட்ட இவருக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் RK நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி குட்கா முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினரும் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் சோதனை செஞ்சாங்க. அதன் பின்னர் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரை வருமானத்தை விட அதிகமாக 27 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்தை வாங்கினதாக தகவல் கழித்து வழக்கு பதிந்து அதை 56 இடங்கள்ல சோதனை பண்ணாங்க. அதே போல இந்நிலையில இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல கொரோனாவில் மருத்துவ உபகரணங்களும் வாங்கியதிலும் முறைகேடுகள் ஈடுபட்டார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்த நிலையில திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா மஞ்சக்கரணை கிராமத்தில் உள்ள வேல்ஸ் என்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய மருத்துவ குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணான முறைகேடாக தகுதி சான்றிதழை அளித்ததாக கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுகாதார அமைச்சராக இந்த விஜயபாஸ்கர் வழங்கியுள்ளதாக கிடைக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையே லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 17 இடங்கள்ல கடந்த 2022ஆம் ஆண்டு சோதனை பண்ணாங்க. இந்நிலையிலே முன்னாள் அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மட்டுமே நடத்தி உள்ளதாகவும், அதாவது இதற்கு பிறகு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் விமர்சனம் வந்த நிலையை
அதிகாரப்பூர்வ வந்து தவறு செஞ்சா வந்து முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு தெரிஞ்சது. தற்போது வந்து அமலாக்கத்துறை வந்து காலை 7 மணி முதல் தற்போது வரை இந்த சோதனை நடைபெற்றது. தொடர்ச்சியா 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த அமலாக்கத்துறையினர் வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல சோதனையிட்டு வராங்க. இந்த சோதனையில வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தந்தையோட வாகனம் வந்து சோதனைட்டாங்க. அதே போல அவர் பயன்படுத்துற எலக்ட்ரிக் 2-வீலர் வாகனத்திலையும் சோதனை பண்ணாங்க. மேலும் வந்து தற்போது சோதனையில வந்து விஜயபாஸ்கரின் தந்தை மற்றும் தாய் மட்டுமே வீட்டில் உள்ள நிலையில வந்து வீட்டில் வந்து அவர் அண்ணன் உதயகுமார் மற்றும் அவர் தங்கை வந்து வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பீரோட்களுக்கு வந்து சாவி இல்லாத நிலையில வந்து அந்த சாவிகளை உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் வந்து இந்த சோதனையானது எவ்வளவு மணி நேரம் நீடிக்க போகுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால விஜயபாஸ்கர் ஆதரவாக அதிமுகவினை சேர்ந்த அக்கம் பக்கத்தினை சேர்ந்த ஊர் மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவர் சௌராஷ்டிரா அந்த இலுப்பூர் பகுதியில நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நன்றி ரியாஸ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.